பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு என்கின்ற ஒரு தேவனுடைய மனிதரை குறித்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோசேப்பு ஏன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான் என்பதை தலைப்பாக இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையாக தியானிக்கப் போகிறோம். அன்பானவர்களே, இந்த யோசேப்பு நீதிமான் என்று எண்ணப்படுகிறான். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, 18வது வசனத்துல மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். ஆக நியமனம், இஸ்ரவேல் தேசத்துடைய அந்த நியமனம் முறைமை எப்படி என்று சொன்னால், எந்த நாளிலே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த நாளிலிருந்து இவர்கள் 2 பேருமே கணவன் மனைவி என்று அழைக்கப்படுவார்கள். சரீர பிரகாரமாக கணவன் மனைவியாக உறவு கொள்ள முடியாது. ஆக அவர்கள் திருமணத்தில் இணைக்கப்படுவதற்கு குறைந்தபட்சம் 8 மாதங்கள், அதிகபட்சம் 1 ஆண்டு காலங்கள் அவர்கள் காத்திருக்க வேண்டும். பிறகுதான் அவர்களுக்கு திருமணம் நடக்கும். அன்பானவர்களே, இப்படி நியமிக்கப்பட்ட நாளிலே, மரியாளுக்கு யோசேப்பு நியமிக்கப்பட்ட நாளிலே, பரலோகத்தின் பிதாவாக தேவன் தமது குமாரனாக இயேசுவை பரிசுத்தாவியானவர் மூலமாக மரியாளுக்குள்ளே தோன்ற வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டார். ஆகவே தான் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே மரியாள் பரிசுத்தாவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தாவியானவராலே இப்பொழுது அவள் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். யோசேப்பு இப்பொழுது மரியாள் கர்ப்பவதியானாள் என்ற செய்தியை காதிலே கேட்ட பொழுது எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பான். நான் நியமித்த அல்லது எனக்கு நியமிக்கப்பட்ட என்னுடைய மனைவி இப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிறாளே, இதற்கு நான் காரணம் கிடையாது, வேறு யார் மூலமாகவோ அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாளே என்று அவன் மிகவும் வேதனைப்பட்டிருப்பான், கஷ்டப்பட்டிருப்பான். அன்பானவர்களே, மரியாளை குறித்த தேவ சித்தம் அவனுக்கு தெரியாததினாலே அவன் வேதனைப்பட்டது மட்டுமல்ல, மரியாளை கூட அவன் தவறாய் நினைத்திருக்க கூடும். இன்றைக்கு சில சமயங்களிலே பிறரை நாம் தவறாக நினைக்கிறோம். பிறருடைய செயல்பாடுகளை, பிறருடைய வாழ்வில் நடக்கிற சில சம்பவங்களை வைத்து அவர்களை நாம் பிரியமானவர்களே ஏதோ ஒரு வகையிலே குற்றப்படுத்தி குறை சொல்ல நினைக்கின்றோம். ஆனால் தேவ சித்தம் என்ன என்பது நமக்கு தெரியாததினாலே சில சமயத்தில் நாம் பொறுமையாக காத்திருப்பது நல்லது. இப்போது யோசிப்பு பாருங்கள், அவன் அந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே நியாயப்பிரமாண சட்டத்தை அவன் நோக்கி பார்க்கிறான். நியாயப்பிரமாண சட்டத்தின்படி 2 காரியங்களை யோசிப்பால் செய்ய முடியும். முதலாவது காரியம் என்ன தெரியுமா? ஆலோசனை சங்கத்தின் முன்பாக அவளை கொண்டு வந்து நிறுத்தி 4 பேர் முன்னாடி அவளை அவமானப்படுத்த, அவளை தலைகுனிய செய்ய, நியாயப்பிரமாண சட்டத்தின்படி நீதி நியாய செய்து அவளை கல்லால் அடித்து ஆகனை தீர்ப்புக்குட்படுத்த யோசேப்பால் முடியும். இது முதலாவது சட்டத்தின்படியான ஒரு வழி. 2வது வழியும் உண்டு, அவளுக்கு தள்ளுதல் சீட்டை கொடுத்து அனுப்பிவிடுவது. இப்பொழுது முதலாவது காரியத்தை யோசேப்பு செய்யாமல் 2வது காரியத்தை அவன் செய்ய நினைத்தான். ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நிற்கிறவளை கீழே பிடித்து தள்ளுவதல்ல தள்ளுதல் என்றால், ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையா இருந்தான் என்றால் யாருக்குமே தெரியாம ஆசாரியரிடத்துல போய் அதற்குரிய கிரயத்தை கொடுத்து டிவோர்ஸ் அந்த தள்ளுதல் சீட்டை வாங்கி கொண்டு வந்து மரியாள் கையிலே கொடுத்து விடலாம் என்று யோசேப்பு நினைத்தான். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமானாக இருந்து என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கின்றேன், கவனியுங்கள். அவள் புருஷனாக யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாக இருந்தான். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற காரியங்கள் எப்படிப்பட்ட காரியங்களாக இருக்கிறது? இந்த யோசேப்பு போல முதலாவது காரியத்தை செய்யாமல் 2வது காரியத்தை செய்தானே, அப்படி நாம் செய்கிறோமா? சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் குடும்ப பிரச்சனையில அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இப்போது சிறைச்சாலையில் இருக்கிறார். முகநூலிலேயும் சமூக வலைத்தளங்களிலேயும் அவரை குறித்து எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானமான காரியத்தை மீடியாவிலே இன்றைக்கு தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்படாதவர்கள், அது மட்டுமல்ல சில சபை போதகர்கள் அவரை அவமானப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், குற்றப்படுத்துகிறார்கள். அவன் ஒரு உபச்சாரக்காரன், அவன் ஒரு வேசிக்கள்ளன், அவன் பொருளாசைக்காரன், அவன் தன் குடும்பத்தோடு
அவன் இணைந்து வாழாதவன் என்று பல விதங்களிலே குற்றப்படுத்தி அவன் சிறைச்சாலையில் இருப்பது நல்லது, அவன் ஊழியம் செய்யக்கூடாது, அவன் சிறைச்சாலையில் வெளியே வந்தாலும் யாரும் எந்த சபையில் எடுத்து அவனை பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி எவ்வளவு குற்றப்படுத்தி கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு காரியத்தையும் இன்றைக்கு மீடியாவிலே சமூக வலைத்தளங்களிலே அந்த ஊழியக்காரரை குறித்து பரப்புகிறதை, சில மக்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் சனகிரிம் என்கின்ற அந்த ஆலோசனை சங்கத்தின் முன்பாக மரியாளை கொண்டு வந்து நிறுத்தி, மரியாளை பார்த்து இப்படி கேட்டிருக்க முடியும் அல்லவ யோசேப்பாலே, ஏன் எனக்கு இப்படிப்பட்ட துரோகம் செய்தாய், நீ இப்படிப்பட்ட துரோகம் செய்வாய் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லையே, ஏன் இப்படி பச்சை துரோகம் செய்தாய் என்று சொல்லி அவன் கேட்டிருப்பான் என்றால் மரியாளுக்கு எவ்வளவு தலைகுனிவாக இருந்திருக்கும். ஆனால் யோசிப்பு அப்படி செய்யவில்லை. அந்த மரியாளுடைய பெற்றோர் அங்கே வந்து நின்றிருப்பார்கள் அல்லவா, என்னங்க உங்க பொண்ணை ஒழுக்கத்தில் வளர்த்திருக்கிறீங்க, இப்படி ஒழுக்கக்கட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாளே, நல்ல புத்தி சொல்லி வளர்த்திருக்க கூடாதா என்று யோசிப்பு அவர்கள் பெற்றோரை பார்த்து கூட கேள்வி கேட்டிருக்க முடியும். ஆனால் யோசிப்பு அந்த காரியத்தை செய்யவில்லை. மரியாளுடைய சொந்த பந்தங்கள் அங்கே கூடியிருப்பார்கள் அல்லவா, பாருங்க உங்க குடும்பத்து பொண்ணு செஞ்சிருக்கிற வேலையை பாருங்க, இது அவ செய்ய வேண்டிய வேலையா பாருங்க, நியாயப்பிரமாணத்தின்படி அவள் சட்டத்தின்படி வாழாமல் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழாமல் எவ்வளவு கீழ்த்தரமா வாழ்ந்திருக்கிறா பாருங்கன்னு சொல்லி அவர் கேட்டு இருப்பார் என்றால் மரியாளுக்கு அங்கே தலைகுனிவு, மரியாளுடைய பெற்றோருக்கும் மரியாளுடைய சொந்த பந்தங்களுக்கு அங்கே மிகப்பெரிய ஒரு தலைகுனிவாக இருந்திருக்கும். இப்படி பிரியமான யோசேப்பு செய்யவில்லை. ஆகவே தன் வேதம் சொல்லுகிறது அவன் நீதிமான் என்று. பிரியமானவர்களே, மத்தேயு 1:19 அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். இன்றைக்கு பிரியமானவர்களே, சில மக்கள் குற்றவாளியை போல நமக்கு முன்பாக நிறுத்தப்படுகிற வேளையிலே சில சமயத்துல நாம் வேத வசன சட்டத்தின்படி அவர்கள் குற்றவாளிகள் என்று அவர்களை நாம் குறை சொல்ல முடியும். சட்டத்தின்படியாக அவர்களுக்கு இப்படிப்பட்ட தண்டனை என்று சொல்லியும் நம்மால் தீர்ப்பு செய்ய முடியும். ஆனால் அப்படி செய்கிறோமா? அல்லது அப்படி குற்றம் சுமத்தப்பட்டு நமக்கு முன்பாக நிற்கிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? அன்பானவர்களே, வேதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து நமக்கு வசனத்தின் மூலமாக என்ன காரியத்தை போதித்திருக்கிறார்? ஒருவரும் கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் இல்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவும் அடையும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்றாலவா வேத வாக்கியம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே குற்றம் சுமத்தப்பட்டு நிறுத்தப்படுகிற மனிதர்கள், அது சகோதரோ சகோதரியோ யாரோ, ஒரு தேவ மனுஷனோ அல்லது தேவ பிள்ளையோ, ரட்சிக்கப்பட்டவர்களோ, ஊழியம் செய்கிறவர்களோ, அவர்கள் பிரியமானவர்கள் குற்றப்படுத்தப்பட்டு நம்ம முன்பாக நிறுத்தப்படுகிற வேளையிலே, ஆண்டவரே அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றம் உண்மையோ பொய்யோ எங்களுக்கு தெரியாது, அவர்கள் பாவம் செய்திருப்பார், ஆனால் ஆண்டவரே தயவாய் மன்னியும், அவர்களும் மன்னிப்பு ஆண்டவரே கேட்க அவர்களுக்கு உதவி செய்யும், அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யும், உடைய இழந்து போன ஊழியத்தை அவர்கள் செய்ய, இழந்து போன அந்த காரியத்தை மீண்டும் அவர்கள் பெற்று செயல்பட அவர்களை பயன்படுத்தும் என்று ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? ஆகவே பிறரை நாம் குற்றப்படுத்தி அவமானப்படுத்தி பிரியமானவர்களே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறோமா? அல்லது அவர்களுக்காக ரகசியமாய் அந்த யோசிப்பு தள்ளிவிட யோசனையா இருந்தானே, தள்ளுதல் சீட்டை வாங்கி கொடுத்து டிவோர்ஸை வாங்கி கொடுத்து அனுப்பிவிட நினைத்தானே, அப்படிப்பட்ட காரியத்தை ரகசியமாய் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? சிந்தனைக்கு சில வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நீதிமொழிகள் 17:9 குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கெட்டதை சொல்லுகிறவன் பிராண சகோதரரையும் பிரித்து விடுகிறான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பிறருடைய குற்றத்தை நாம் மூடுவது நல்லது. நீதிமொழிகள் 19:11 சொல்கிறது குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 11:13 புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மையுள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20:19 தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான், ஆதலால் தன் உதடுகளினால் அளப்பொருளோடே களவாதே என்று வேதம் சொல்கிறது. இந்த யோசேப்பை போல பிரியமானவர்களே, நாம் நீதிமானாக இருக்க பிரயாசப்பட வேண்டும். நாம் எப்படி நீதிமானாக மாற முடியும்? இயேசுவை விசுவாசிப்பதனாலே, இயேசு ரத்தத்தினால் கழுவப்படுவதனாலே, கிருபையினாலே இலவசமாக தேவனாய் கர்த்தர் நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவரும் நீதிமான் அல்ல. ஆனால் இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினாலே, அவருடைய கிருபையினாலே, விசுவாசத்தினாலே எந்த ஒரு மனுஷனும் நீதிமானாக மாற முடியும்.
தேவனே மனிதனை நீதிமானாக மாற்றுகிறவர். தேவன் நீதிமானாக்கினவரை குற்றப்படுத்தக்கூடாது. அவர்களை நாம் நியாயம் தீர்க்க கூடாது. அப்படி குற்றம் ஒருவேளை அவர் மீது சுமத்தப்படுமானால் அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பிரதான வேலையாக இருக்கிறது. இதை நீங்கள் செய்வீர்களா? அப்படி செய்வீர் என்று சொன்னால் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.